ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் கடுகை வச்சு ஒரு ஹேர் டை பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதை சிம்மில் தான் வைக்கணும். சிம்மிலே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை நல்லா கடாயை வச்சாச்சு. நல்லா இரும்பு கடாயை வச்சாச்சு. அது கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆயிடுச்சுன்னா நல்லா ஹீட் ஆகிடும். சிம்மிலே தான் இருக்கணும். 2 ஸ்பூன் கடுகு போடுறேன். 2 ஸ்பூன் கடுகு. அடுத்தது 2 ஸ்பூன் வெந்தயம். நம்ம எந்த அளவுக்கு கடுகு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கணும். அடுத்தது கருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். கருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. நல்லா வறுத்துக்கணும். நல்லா சிம்மிலே வச்சு தான் வறுக்கணும். நல்லா வறுத்துக்கணும். நல்லா கருப்பாயிடும். இலை எல்லாம் நம்ம போட்ட 4 பொருளும் நல்லா கருகருன்னு ஆகிடும். நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்கள். நல்லா கருக விட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். சூப்பராகிடுச்சு பாருங்கள். சிம்மிலே தான் வச்சுக்கணும். அடுப்பை ஹெவியாக வச்சுக்கக்கூடாது. அடுப்பை சிம்மிலே தான் வச்சுக்கணும். சிம்மிலே தான் வறுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு பாருங்கள். நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா கருப்பாயிடுச்சு. இலை நம்ம போட்ட 4 பொருளும் நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்கள். நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அருமையாக நல்லா கருப்பாயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது ஸ்பூனே கருப்பாயிடுச்சு பாருங்களேன். ஸ்பூனே கருப்பாயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கீழே இறக்கி வச்சுட்டு, ஏன்னா அந்த ஹீட்லேயே வடைச்சட்டி ஹீட்லேயே இருக்கிறதுனால சீக்கிரம் ஆறாது. அதனால் ஒரு தட்டில் வச்சு ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆற விடணும். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணிச்சு, நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. கை வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது மிக்ஸியை எடுத்து மிக்ஸி ஜாரில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். நைஸாகிடுச்சு. என் கையே கருப்பாயிடுச்சு பாருங்களேன். என் கையே கருப்பாயிடுச்சு பாருங்கள். சூப்பராக அருமையாகிடுச்சு பாருங்கள். கருப்பாயிடுச்சு நல்லா. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், வடிகட்டி எடுத்து அதை நல்லா சலிச்சிக்கலாம். நல்லா சலிச்சிட்டு நல்லா சலித்து வச்சுக்கலாம். சூப்பரான அருமையாக இருக்குது பாருங்களேன். நல்லா சலிச்சிக்கலாம். கையே கருப்பாயிடுச்சு பாருங்கள். என் கையெல்லாம் சலிச்சாச்சு பாருங்கள். நல்லா நைஸாகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அருமையாக நல்லா கருப்பாயிடுச்சு பாருங்களேன். நல்லா கருகருன்னு இருக்குது. கையே கருப்பாயிடுச்சு.
இன்னும் தலையில் போட்டால் இன்னும் கருப்பாகவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது அந்த இதில் தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்ருக்கேன். பவுலில் எடுத்து போட்டாச்சு. அடுத்தது நல்லா இங்கே பாருங்கள், கையெல்லாம் பாருங்களேன், நல்லா பிளாக் ஆயிடுச்சு. சூப்பராக ஆயிடுச்சு இப்போ, நல்லா கருன்னு. அடுத்தது நல்லா செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லா குளிர்ச்சியானது. நல்லா செக்கு தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறிட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு நல்லா கிளறிட்டே சூப்பரான ஒரு ஹேர் டை இது. அருமையாக இருக்கும். என் கையே கருப்பாயிடுச்சுன்னா பார்த்துக்குங்களேன். அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா கருப்பாக ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் போட போகிறேன். லைட்டாக நெய் சூப்பு போட்டுக்கிறேன். அதுதான் அந்த முக்கியமான பொருள், நெய் சூப்பு. அடுத்தது நெல்லிக்காய் பொடி 1 ஸ்பூன். அடுத்தது அவுரி இலை பொடி 1 ஸ்பூன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் பிளாக்காக கொண்டு வரத்துக்கு அதையும் போட்டிருக்கேன் நான். சூப்பரானது, அருமையான ஒரு ஹேர் டை இது. பாருங்கள், நல்லா கெட்டியமாயிடுச்சு. கிண்ட நல்லா கிண்டவும் நல்லா கெட்டியமாயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. கையில் பாருங்கள், அருமையாகிடுச்சு. சூப்பராக வந்துச்சு பாருங்கள், அருமையாக. ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு, என் கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். சரியான கலர், செம்ம கலர் ஆயிடுச்சு. நல்லா கலர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே பைப்புக்கு போய் தண்ணியில் நனைச்சி போகிறேன். கையை பாருங்களேன், தண்ணியில் நனைச்சும் அது போகவே இல்லை பாருங்களேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு பார்க்கலாம். செம்மையாகிடுச்சு பாருங்கள். செம்ம பிளாக் ஆயிடுச்சு. பாய்.